ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு நான் புதினா ரைஸ் சமைக்க போகிறேங்க. அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கள் பையன் வேறு ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி சமைச்சு எனக்கு புதினா ரைஸ் வேணுமா அப்படின்னு சொன்னால், பாப்பாவம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எனக்கு புதினா ரைஸ் இருக்கணும் வீட்டில் கண்டிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டா. அவங்களுக்காக தான் இன்றைக்கி செய்கிறேங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைங்க. உங்களுக்கு அரைப்படலன்னா லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ புதினா அரைச்சி எடுத்துட்டோம். தாளிக்கு தேவையான பொருள் வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, முந்திரி பருப்பு. அதாவது இது போட்டாலும் போடலாம், உங்ககிட்ட இருந்தால் போடுங்க. போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புதினா சாதத்தை கூட அந்த முந்திரி பருப்பு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் காஞ்ச மிளகா 2 தான் எடுத்துருக்கிறேன். காரம் பத்துமான்னு கேட்கலாம். நம்ம ஏன்னா பேஸ்ட்லேயே பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு வருவோம்ல, காரம் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் தாளிக்கு வச்சு இந்த பொருளெல்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு சீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் பருப்பு வகையெல்லாம் போட்டுடலாம். பருப்பு நல்லா நிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கினேன். அப்புறம் கருவேப்பிலை, இந்த பாருங்க பருப்பு நல்லா வறுந்து நிறம் மாறிச்சு. புதினா பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த புதினா பேஸ்ட் போட்டோன்னே சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை வந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். சாப்பாட்டில் கலக்க போகிறோம்ல, சாப்பாட்டில் கலந்தோன்னே உப்பு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் சாப்பாடு கலக்கும் போது பார்த்து நம்ம போட்டுக்கலாம். திட்டமாக போட்டுக்குங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே கடப்பா கல் போட்டு வச்சுருந்தோம். இது கீழே குண்டாலாம் கவுக்கிறதுக்காக, மேலே கேஸ் அடுப்பு சமைக்கிறதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம். இந்த வீட்டுக்கு புதுசாக பால் காய்ச்சி வரும்போது மணல் கொட்டி தான் கல்லாம் வச்சு பால் காய்ச்சணும். ரொம்ப அதிகமாக தீ எரி போடுறதுனால கல் டப்பான்னு சவுண்டு கேட்டுது. அப்போ எங்களுக்கு தெரியல. பால்லாம் காய்ச்சி முடிஞ்சிட்டு பேருக்கு பார்த்தா கல் கீத்து விட்டுருந்தேன். ஒரு 3 வருஷம் வரைக்கும் எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிறதுக்கு ஆரம்பிச்சுது. அப்புறம் பசங்க யார் மேலே உயிர்த்துடும் சொல்லிட்டு நாங்களும் அதை எடுத்துட்டோம். என் வீட்டு சொல்லிட்டே இருக்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஏமாத்தினே இருக்கிறாரு. இப்போ இந்த கல் இல்லாதனால எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமையல் குஞ்சிக்கினே செய்கிறதா இருக்குது. கீழே வச்சுட்டு குண்டானங்கள்லாம் எடுத்து மேலே கவுத்துட்டு நான் அதெல்லாம் கீழே தான் இருந்தது எனக்கு ஈஸியாக. இப்போ அதெல்லாம் கூட அப்பப்போ எடுத்து கவுக்கிறதுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என் வீட்டு சொன்னால் எங்கே புரிஞ்சுக்கிறாரு. இந்த எடுத்துகிட்டு வரேன், இதோ எடுத்துகிட்டு வரேன்னுங்கிறாரு. இந்த சண்டே கண்டிப்பாக செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம். பாருங்கள், பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வாசனை, புதினா வாசனை கமகமான்னு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு கலக்க வேண்டியதான். சாப்பாடு கொட்டி கலக்கிடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் செஞ்சேன். பசங்களுக்கு வரைக்கும் செஞ்சேன். அவர் காலையிலே பீன்ஸ் குழம்பு செஞ்சு கேரி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பசங்க விரும்பி கேட்டதுனால அவங்களுக்கு மட்டும் தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்யணும்னா அதிகமாக புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் அதிகமாக போட்டு செஞ்சுக்கோங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பசங்களுக்கு ஸ்கூல் கேரி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பசங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு தர மாதிரி இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தை நிறைய பேர் புதினா சட்னி இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றதில்ல. இந்தமாதிரி ரைஸ் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு எடுத்துட வேண்டியதான். புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குது. முந்திரி பருப்பு,
உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பச்சை மிளகா போட்டோங்களா புதினா பேஸ்ட்டில், அந்த காரம் செமையாக இருக்குது. புதினா சட்னி விட இந்த மாதிரி புதினா ரைஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.